நாங்க கேட்கற வேலைக்கு பதில் தரட்டும். நீங்கள் நல்ல மாதிரி செயல்பட்டா காணும். வசனங்கள் கணக்கு தேவையில்லை. அவ்வளவு பயம் இருக்குதானே? சொல்லிருக்கு மார்க்கெட்ல எல்லாரும் தான் போட சொல்லி நீங்கள் தான் வெல்லுவீங்க. உங்களை தீண்டி விடுறதுக்கு மார்க்கெட் இருக்கு. நாங்கள் முட்டாள் இல்ல. வாக்கு கேட்க வந்தா நின்று கதைக்கோடும். பதினேழாம் நம்பர் ஊசிக்கு நேர வெட்டியை விட்டு வெளியேற போகக்கூடாது. அப்புறம் 3 பேரும் போடலாம். 2ஆம் நம்பர் அவட 3ஆம் நம்பர் விரும்பி நேராக ஊசியை போட்டு நேற்று எங்களுக்கு இதுல போஸ்டல் போட்டுருக்கு தானே, அதுல இருந்து ஒரு கோல் பண்ணி சொல்லுது. நான் ஊசிக்கு போடல, பட் இந்த 3 போட்டு விட்டேன். ரெண்டாவது செல்லுபடியான வாக்க போயிடும். ஊசிக்கு நேரம் கட்டாயம் போடும். நன்றி. ஆமா, கோடைக்கு முக்கியமான ஊசிக்கு போடுறோம். ஊசிக்கு போடாம இந்த 1, 2, 3 அங்க வந்தீங்கன்னா ஜனம் வரும். கோயிலாமல ஜனம், புரியாமத்த ஜனம் எல்லாம் வரும். மேலிட்டு கேட்டால் ஹோட்டல் தான் தான் இருக்கும். மக்கள் இயல்பு வாழ்க்கை பாடசாலை பெரிய தோட்டக்காரெல்லாம் கஷ்டப்படுவோம். மயூரன் வீட்டுக்கு கிட்டத்தானே இருக்கிறாங்க, உங்களோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கிட்டத்தானே இருக்கிறாங்க. அதுல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. இன்று வரைக்கும் இந்த எம்பிக்கள் கடிதம் கொடுத்து கரணி பாடசாலை என்ன அந்த பாடசாலையில பிள்ளைகள் படிச்சது 16 பிள்ளைகள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைய. இப்ப வெள்ளம் நீங்க கட்டாயம் பார்க்கத்தான் வேணும். கொஞ்சம் புத்தகத்தை தாங்கோ கையாக்கு தான் நான் போட போறேன். ஐயா நீங்க எல்லாரும் தென்மராட்சி பப்ளிக் உங்களுக்கு தான் காய்ச்சி கொண்டிருக்கோம். கவனிப்பில் வணக்கம். நீங்க லைனுக்கு ஐடென்டி கார்டு வச்சுக்கலாம். முடிய இடத்துல நான் போறேன் வந்து பார்த்து அந்த இது வந்து நீங்கள் அந்த மூலையில் இருக்க தோட்டம் தான் எங்கள் தோட்டம். என்ன அங்கே பயிரிடுறோம் நீங்கள்? தென்னந்தோட்டம். சரி, மற்ற பயிரிடுறீங்க. கொஞ்சம் பேருக்கு ஒரு ஃபேக்டரிகள் ஏதாவது தென்னந்தும்பு ஃபேக்டரி கொண்ட போட்டு அதில் கொஞ்சம் பயிர் திரிச்சு அடிக்க வலிக்கிட்டோம்னாலே அதை 100 ரூபாய்க்கான போடும். இங்கே 250 ரூபா விற்கலாம். இங்கே 250 ரூபா விற்கணும். செய்வோம்னு சொல்லி சொன்னால் என்ன முடக்கி வச்சிருக்கேன். என்ன உங்களுக்கு நேரம் சொல்லுங்க. அதில் படியே தான் நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை. இல்லை என்ன இது இப்போ என்னதுக்கு ஓகே, நாங்கள் ஜிஎஸ் முடக்குவோம். ஒரு சோழியும் இல்லை, முடிஞ்சு சோழி முடிஞ்சு. நானும் ஜிஎஸ் என்ன பேர் இருக்கு என்ன பத்திரம் கொண்டு எனக்கு முடி இல்லாம வச்சு. சரி, நான் வந்து சம்பவத்தை கையில் எடுப்பேன். நீங்கள் யோசிச்சு ஏதாச்சும் முடியும். நான் நேரம் வரேன். சரி தாங்க.
தானே அந்த காணியில் எப்படி நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர்னு சொன்னீங்க 120 ஏக்கர் தான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு 10,000 8,000 தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாதத்துக்கு 50,000 தேவை அப்படின்னு வைக்கலாம் 300-400 குடும்பம் அதில் வாழலாம். ஆனால் நான் அங்கே இருந்து காலாட்டி கொண்டு இருக்கேன். எனக்கு 6 லட்சம் ரூபா 7 லட்சம் ரூபா பென்ஷன் வருது. அங்கே இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே வந்து என்ன நடந்தேன்னு சொல்லிச்சுன்னா இங்கே வந்து 4 பேருக்கு உதவி செய்ய கொண்டு வந்து நான் கழிஞ்சு இல்லை அது நான் கட்டாயம் உதவி செய்தார் உங்களுக்கு. நீங்கள் எல்லாத்தையும் நான் தேடி வருவேன் உங்களுக்கு. சரி நன்றி. நான் சாவச்சேரி தான் இங்கே வாரது அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு இனி வருவேன். எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போவேன். சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் தான் முதலாவது கை வைக்கிறதா இருக்கும். இப்போ போய் பார்த்தேன்னா இன்னொரு பிரச்சனைண்டா நான் இப்போ 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டேன். ஆனால் அங்கே போனால் டொய்லெட் பிரச்சனை இல்லை எனக்கு அப்படி ஆடாது. நான் அங்கே அடுத்த நாள்லேருந்து டொய்லெட்டுக்கு கலவை அப்படிக்கிட்டு வந்து வெளியில் வந்தால் டொய்லெட்டுக்கு இருந்தான். என்ன பிரச்சனை நேற்று முன்னே நான் போட்டேன். திருப்பவும் அந்த மாமரங்களுக்கு எல்லாம் குப்பையிலெல்லாம் போட்டு நாயெல்லாம் இழுத்து 11 மணி போல சும்மா காரை உள்ள வீட்டுக்கு பார்த்தேன். 11 மணி போல உள்ளுக்க போகிறேன். நாய் அந்த குவார்டர்ஸுக்கு முன்னாலே அதுக்கு எதுக்காண்டி 2018 அடிபட்டணும். திருப்பி அதே மாதிரி வந்துட்டு குவார்டர்ஸுக்கு முன்னாலே எல்லாம் குப்பையெல்லாம் போட்டோம். ஒருவேளை இந்த டொய்லெட்டுக்குள்ள வந்து படுத்து இருந்து எழும்பலாம். ஆனால் இங்கே வந்து வயல போய் டொய்லெட்டு 8 நாள் படுத்துனா 8 நாள் டொய்லெட்டு போயில்லை. கலவை வந்து நாங்கள் 20 அப்படியா இருக்கு. இப்போ அப்படிதான் இருக்கு. எல்லாம் ஓங்கி கொண்டு இருக்குது. நான் இன்னொரு 5-6 நாள் போடுவோம். அது பிறகு நாங்கள் சிறப்புரிமையோட வரோம். ஏதாவது கேள்வி கேட்க போறீங்களா? அப்ப ஏதாவது கேள்வி கேட்க போறீங்க? இல்லை இல்லை கேட்கணும் இதுல கேட்டாங்க அருந்தவாளன் சேர்ந்து நேரம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. எங்களுக்கு தெரியும். உங்களோட இதுகள் வந்து ஒட்டிட்டு போனா அப்புறம் சாயந்தரம் அடுத்த வேலையில தண்டை நோட்டீஸ் ஒட்டி விட்டாரு. அவ்வளவு பயம் இருக்குதானே அவ்வளவு காணும். வெளிப்பட பேச்சு சரியோ. ஆனா சொன்னா செய்வீங்க. இன்னும் டைம்ண்டா முந்தும் பிந்தும். மக்களை மாத்த மாட்டீங்க. எங்கேயோ ஆட மறைச்சு போட்டினாமண்டு. ஆனா நீங்கள் தான் வெல்லுவீங்க. உங்கள் எல்லாரையும் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்புறது சனம் இருக்கு. சனத்துக்கு கொடுத்தவாக நிறைவேற்றும். இதுவரைக்கும் ஒன்றுமே மாத்தல. சனம் எவ்வளவோ எம்பி மேல ஓட்டு தேவைன்றதான் படிக்கிட்டு வருவினாம். ஒரு எம்பியாவது நேர்ல வந்தது இல்லை. சாயந்தர கட்சிக்காரர்கள் வரவும் நான் கேட்டேன். இங்க உங்களோட தலைவரை காணையில மற்றவரை கேட்டேன். அங்கே எங்க டக்ளஸ் கேட்டேன். இங்க உங்களோட தலைவர். ஆனா அர்ஜுனாவை பாருங்க ஆரம்பத்திலே இருந்து அந்த சாவச்சேரி பிரச்சனை எல்லாத்தையும் தனி மனிதனா கொண்டு வந்து ஜெயிலுக்கு இருந்து தான் பட்ட வேதனையை எல்லாம் வெளி உலகத்துக்கு கொண்டு காட்டி வெளிப்பட பேச்சால இருக்கிறார். அவர் கதைச்ச சிறு சிறு தவறுகள் இருக்கலாம். இந்த பிள்ளைகள் மாதிரி சொல்லுறான். நீங்கள் கொஞ்சம் பிரச்சாரம் செய்ய அந்த ஜனலுக்கு குறுக்க உங்களோட இதுகளை தானே உங்களுக்கு தேவை. மக்கள் ஏழை மக்கள் கோரிக்கையா தானோ. நான் கூட படிச்சு கஷ்டப்பட்ட குடும்பத்துல தான் நான் பிறந்தேன். இன்றைக்கும் என்ற தேப்பன் தெரியும். அவர் உயிரோட இல்லை. நான் ஆமிராக்கில் அடிபட்டு எனக்கு 2 முழங்கால் சில்லும் 7ஆம் இன்றைக்கும் இருக்கு. அப்படி ஒரு நோய் வாய்ப்பட்டு பல துன்பங்கள்ல நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவள். என்ற கணவர் தான் உங்களோட இதெல்லாம் படிச்சுட்டு நீ இவருக்கு தான் நிக்கணும். நான் பின்னுக்கு நிக்கிறேன். நீ நில்லு. இந்த துணிவா விட்டேன். எனக்கு வீட்டுல அவற்ற வைஃப் தான். நான் கேட்டேன் உங்கள்கிட்ட குரல் ஞாபகம் இருக்கும். உங்களோட கோரிக்கை எல்லாம் மக்கள் வரவேற்றினான். ஆனா நீங்க சொன்னபடி நீங்க செய்யுங்க. மற்ற ஆக்களை போல நீங்க இந்த எங்களோட கிராமத்து ஜனங்கள் உள்ளபடி சொல்லுவீனாம். ஒளிவு மறைவில்லை. நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்திடாதே. ஆனா நீங்கள் வந்து என்னென்றால் இந்த ஆட்ட விழுகிற வேலை மட்டும் செய்து
எனக்கு அது சரியான வேதனை வந்து எங்கட ஐயா 3 நாளா சாப்பிடாம இருக்கிறாங்க. உள்ளத சொன்னேன், ஏன் இந்த புள்ள வெளி உலகத்துக்கு உள்ளதெல்லாம் கொண்டு வர, அதே நேரம் என்னதுக்கு அவர் கட்சிய கீழே விழுந்ததுக்கு சரிதானே பப்ளிக்கா நான் ஒரு காலம் நேரா காசு அனுப்பியிருக்கு கணேசன் சொல்லி நாங்கள் எல்லாம் பாக்குறோம். நீங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்த தேவையில்லை. ஆனா எங்க கிராமத்து ஜனம் இதனுங்கள் நீங்க உங்களை மழைக்காலம் நான் நேரடியா 2-3 ஒழுங்கேக்க இறக்குறதுக்கு ஆவலாயிருக்கிறேன். கோயிலாமனை உண்டு, அந்த வீரசிங்கம் பள்ளிக்கூடத்தடி தட்டாங்குள ரோட்டு அதுவும் மற்ற அங்கால சுடலேடி ரோட்டும் இருக்கு. அதுக்கும் ஒரு ஆள் இறந்தால் இந்த அளவுக்கு தண்ணி நிற்கும். என்னன்னு கொண்டு போய் தகனம் செய்யணும் சொல்லுங்க பாப்பம். நேரம் காசுகள் எல்லாம் அனுப்பினேன் மெம்பிமேர். ஆனா இந்த வருஷம் செய்யப்படாது, அடுத்த வருஷம் திரும்பி போட்டு எங்களை ஏமாத்தி கொண்டிருக்கணும். இனியும் நாங்கள் ஏமாற தயாரா இல்லை. நல்ல ஒரு படிச்ச திறமைசாலி எனக்கே ஊருக சொல்லினோம், அம்மா இந்த முறை தான் சரியான ஆக்களை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீங்க. அப்படி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை கிடையாது. உங்களுக்கு திட்டாண்டை மக்கள் சரியான சேவை செய்யணும். பின்பக்கம் கிடக்குதப்போ இப்படி வாக்கு போடணும் வந்து அதில் அந்த ஊசிக்கு நேரம் போடணும், பட்டியை விட்டு வெளியேற போகக்கூடாது. அது தவிர இந்த 9 பேரில் விரும்பின 3 பேருக்கு போடலாம். இந்த ஏரியா படி என்ன மயூரன் நீங்கள் மயூரனுக்கு போடணும் கட்டாயம். என்றால் அவன் இடம் இது சொந்த இடம் சரி தானே. மயூரனுக்கு போடணும். எண்டு நம்பர் 2 இது 3 2 3 போட்டால் நல்லா. அதெல்லாம் இந்த புத்தகத்தில் ஹைலைட் பண்ணிட்டு இந்த 3 வித்தியாசமாக சரி தானே. நன்றி நன்றி. யூடியூப்ல தெரிவிக்கப்படுறாங்க. டாக்டர் நாங்கள் எலெக்ஷன் கேட்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஆனால் இந்த முறை அவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்த உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தே ஆகும். நன்றி. அது எந்த வித மாற்றமும் இல்லை. தேங்க்யூ. ஓகே. இன்னொரு ஊசி சின்னத்துல நம்பர் சாவச்சேரி மண்டா என்ன வாழ வச்சு வடிவா தெரியும். ஒரு நாள் ஊரே சுத்தி நின்றாவது வடிவா போவேன் நான் வந்து சரிதானே. அந்த நன்றியை நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். நான் எம்பி ஆகினா முதல் வார ஒர்க்கு சாவச்சேரி ஒர்க் இல்லை அதான் சரிதானே. தேங்க்யூ. அப்போ இதற்கு வாட்சி போயிடலாம். சரி தேங்க்யூடா. ஓகே சில ஊழல் கதையெல்லாம் கொஞ்சம் கொழும்புலையும் இந்த வீடியோ பார்த்து கேட்கறோம். இவ்வளவு சிரமம் இல்லை இன்னும் அவ்வளவு அனுப்பி அதை வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கு. இப்ப பரவாயில்லையா? அது கண்போம். அதுல இந்த மாற்றம் இல்லை. அதனால நாங்கள் அந்த ஒரு மனசை கைவிட மாட்டோம். சரி தேங்க்யூ. தேங்க்யூ. எனக்கு இப்போ கூட கொழும்புலையில் இண்டஸ்ட்ரியல் லெவலையும் சாவாஜி ஹாஸ்பிட்டலில் தெரியாத ஒருத்தருமே இல்லை. ஏதாவது கேள்வி கேட்கலாம். கேட்க போகிறீங்க என்ன கேள்வி இல்லை சாவாஜி வைத்தியசாலையில் கூட குறைபாடு வந்து இப்போ நீங்கள் வந்தாலும் தெரியாமல் நிகழ்ச்சி நடக்கும். இப்போ நல்லா ஓகே ஆகும். நல்லா போகுது. இதே மாதிரி ஆப்ரேஷன் தியேட்டர் இயங்குதா அப்போ அங்கே தெரியல. பார்ப்பேன் தேங்க்யூ. தெரியும் நாங்கள் இதே மாதிரி மார்க்கெட்டையும் மாற்றுவோம், அதையும் மாற்றுவோம், எல்லாம் மாற்றுவோம், பஸ் ஸ்டாண்டை மாற்றுவோம், எல்லாம் மாற்றுவோம். தேங்க்யூ. நீங்கள் வந்தால் மக்களுக்கு என்ன செய்யற கன்னடத்தில் சொல்லி போட ஷோர்ட்டா சொல்றேன். இதுக்கு வந்து கஷ்டப்பட்ட ஆளுக்கு தான் இந்த அரசியல் செய்யறேன். பணக்காரனுக்கான இந்த அரசியல் செய்யல. ஆனா அதை விட முக்கியமான எங்களோட தேசியம் பாதிக்கப்பட்ட எங்களுக்காண்டி கைகால் இல்லாதாக்கள், செத்து போனாக்கள், ஹஸ்பண்ட் இல்லாமல் பொம்பளை குடும்பம் நடத்தினம் எல்லாம் அதெல்லாம் பிரதானமான எல்லாத்துலேயும் பிரதானமானது. அது செய்யக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக 2வது வேலைகளுக்கான முழு அரசியலும் நடக்கும். அதோட எல்லா பக்கம் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க தொழில்கள் மற்றது எங்கள்ட ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை நடக்குது, இந்த அரசு நிறுவனங்களில் ஊழல் நடக்குது, சகல சம்பந்தம் பார்ப்போம். ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன்டா கேளுங்க. நாங்கள் மக்களுக்கு நீங்கள் வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. ஓகே.
சரி சரி. நான் போகணும், கௌசல்யா போகணும், மயூரன் போகணும். அப்போ டாக்டர், இன்ஜினியர், லோயர் போனால் தானே அந்த ஒரு சமூகத்தில் 3 பக்கத்தாலையும் கவர் பண்ணலாம். நான்டா சுகாதாரத்துறையை பார்ப்பேன், இவங்களா சட்டத்துறையை பார்ப்பார், மயூரன் இருந்தால் இன்ஜினியரிங் பக்கத்தை பார்ப்பேன். அப்போ ரோட்டு போடுறதோ, சந்தையை திருப்பி கட்டுறதோ, இல்லாத உடைச்சு போட்டு படிவா கொழும்புல இருக்கிற மாதிரி கட்டுறதோ இன்னொன்றது வந்து ஒரு இன்ஜினியர் தான் அதை பார்க்கலாம். நான் டாக்டர் தானே அந்த வேலையை பார்க்க இல்லாது. ஸோ 8ஆம் நம்பருக்கு கட்டாயம் நீங்கள் போடணும். 2, 3, 8க்கு போடுங்க. சரி சரி தானே? ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இந்தியன் கண்டுபிடிச்சி மண்ணடை கண்டுபிடிச்சி ஆஸ்பத்திரி இல்லாத. ஆனால் சாவச்சேரியால் தான் நான் சிலைக்கு போடணும். சாவச்சேரியில் நான் என்னோட ஏதாவது கேள்வி எழுப்போம். நீங்கள் அப்பா அந்த சிரிச்சாமல் ஏதாவது கேள்வி எழுதும். நான் கேட்க மாட்டேன், நீங்கள் வந்தால் சரி. நன்றி நன்றி. ஓகே, தேங்க்யூ. ஓகே, வணக்கம் வணக்கம். ஓ, இந்த புத்தகத்திற்கு வாட்சி பாருங்க வந்து போய் இது சொல்ல அவரே இல்லை. சரி, நன்றி ஐயா, நன்றி. உங்களுக்கு தெரியும். ஓ, எனக்கு எந்த ஊர் தானே? சரி, சந்தோஷம். ஓகே, வாரணம் ஐயா. ஓகே, அடுத்த முறை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நிற்க ஐயா ஒரு உங்களோட பிள்ளைகள் யாராவது படித்தாக்கள் இருந்தால் தயவு செஞ்சு அனுப்பி விடுங்க. நீங்கள் நல்ல மாதிரி செயல்பட்டா காணும். வசனங்கள் கணக்கு தேவையில்லை, அமைதியான போக்குல போகும். நான் கூட எதிர்பார்க்கிறேன். நான் முழு விஷயம் தெரியும். நீங்கள் அமைதியான போக்குல போகும்போது அது நல்லா கிடைக்கும். நான் முழு பேருக்கும் சொல்லியிருக்கேன் மார்க்கெட்ல எல்லாரும் தான் போட சொல்லி. சரியா? நீங்கள் ஆரம்பத்தை எடுக்கிறதுக்கு வரை உங்களோட வசனம் நான் தெரியதான் பாதிச்சு வரோம். நீங்கள் அதை கை கொண்டீங்கன்னா சரி, சந்தோஷம் போட்டுவாங்க. வசனம் தேவை விளாட்டு செய்து கொண்டு போகும். உங்களை தீண்டி விடுறதுக்கு மாக்கள் இருக்கு. சில விஷயம் நீங்க போகாம வந்தோன்னா ஆசைப்பட்டு பேசுறீங்க. அது எல்லாத்தையும் அமைதியான போக்குல போங்க, நல்லது கிடைக்கும் உங்களுக்கு. சரி, போட்டோம், சந்தோஷம் போட்டோம்.